ஹாய் மக்களே, உங்க அம்கரோல் உங்கள் சேலத்துக்காரன். இந்த இடத்துலலாம் நம்ம பண்ணியிருப்போம், எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது இந்த பேக்ரவுண்டு காட்டியிருப்பேன். அஹ் இது இந்த சைடு இப்போ நம்ம பார்க்க வேண்டிய இடம். உலகத்தையே பார்க்கலாம். பார்க்கலாமா மக்களே? உலகத்தை பார்க்கும்போது நம்ம எதை சந்திக்க போறோன்னு தான் முக்கியமா இருக்கணும். எல்லா இடம் நம்ம ஏதோ ஒரு இடத்துக்கு நம்ம வரோம். ஆனா இது தெரிஞ்ச இடம் தான். நானும் சந்திச்ச இடம் தான். சந்திக்காத இடமெல்லாம் இல்ல. பாத்தீங்களா, எல்லாம் அந்த இடத்துல வீடு. அந்த இடத்துல வீடு பாத்தீங்களா எப்படி? முன்னெல்லாம் அந்த இடத்துல வீடே இருக்காது. அப்பெல்லாம் அந்த இடத்துல வீடே இருக்காது. இப்ப பாத்தீங்களா, அந்தந்த இடத்துல வீடு. இந்த மாதிரி நிறைய இடத்துல நம்ம இது பழைய இடம்னா இந்த இடத்துல வீடு எப்படி இருக்க, ஆனா இந்த பேக்ரவுண்ட் கட்டியிருக்கோம் பாத்தீங்கன்னா எல்லாம் கொஞ்சம் உலகமே பார்க்கலாம். உலகத்தை அது சரியா கொஞ்சம் தெரியாது. மற்றபடி ஒரு அளவுக்கு தெரியும் அவ்வளவுதான். மற்றபடி எப்படின்னா இன்னும் உலகத்தை பார்க்கணும்னு வச்சுங்க, கொஞ்சம் செடிகள்லாம் மறைச்சிட்டு இருக்குது, அதனால செய்யக்கூடாது. அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, மலை, அந்த மலையை உடைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதோட அதுக்கு தான், அதாவது மலையை உடைச்சிட்டு இருக்கிறாங்க அந்த பாறையை, தெரியுங்களா? சரி மக்களே, நம்ம நல்ல விஷயத்தை கொண்டு போகிறதுக்காக பல காலமாகவே காத்துட்டு இருக்கிறோம். சில பேர் இருக்குல்ல, பேக்ரவுண்டு பார்த்துருவோம். பேக்ரவுண்டு பார்த்தலாமா மக்களே? ஓரளவுக்கு வீடு தெரியுதுன்னா நம்ம நம்ம சிசி பிள்ளையை கூப்பிட்டுலாமா? அவர் ரொம்ப சுவாரஸ்யமாக விளையாண்டுட்டு இருக்கிறாரு. எங்கன்னா இந்த பாருங்க, அந்த சைடு உக்காந்துட்டு இருக்காரு. ராக்கி, பார்த்தீங்களா, நம்ம சிசி பிள்ளை வர்றாரு. இவர் தான் நம்ம ராக்கி. ஒரு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ எடுத்தோம், அவர் தான் இவர். ராக்கி இங்க வா, வா வா, ராக்கி வா. இவர் தாங்க, இவர் தான் நம்ம சிசிய பிள்ளை. எப்பயுமே அன்புன்னா அன்பு, அதை பார்த்தீங்களா, இதுதான் அன்பு. இது அன்பு தான் அதிகம். சரி மக்களே, அடுத்த பாயிண்ட்டுக்கு போவோம். வாழ்க்கையில் நான் பட்ட கஷ்டத்தை விட படுற கஷ்டம் நிறைய பட்டுட்டேன். அது எவ்வளோ கஷ்டம், படாத கஷ்டம் இல்லை, படாத இது இல்லை. வேதனைன்றது மனசு ஒரு கண்ணாடி மாதிரி, அது உடஞ்சி போச்சுன்னா தூள் தூள்னு நொறுங்கிடும். அந்த மாதிரி இவனோட மனசு அப்படித்தான். அது அது பல காலமாக அது ஏற்றுக்காத காரணமும் அதுதான். ஆனால் அந்த கண்ணாடி உடஞ்சிருச்சுன்னா தூள் தூள்ல நொறுங்கி போன மாதிரி தான் என் மனசு தூள் தூள்ல நொறுங்கிச்சு. நான் என்ன சொல்கிறேன், சில பேர் பாவத்துக்கு தொட போனவனுங்கெல்லாம் நீங்களாம் மன்னிக்காதீங்க. மன்னிக்க தான் அந்த துமுர் கொழுப்பும் தென்னாவட்டு பண்ணுவேன். இன்னும் எத்தனை பாவனை பண்ணலாம் அப்படின்றது சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு அறிகுறி சொல்லிக்கிறேன். நீ எல்லாம் கடவுள் இல்ல, நீ சாமி இல்ல. சாமி முடிவு பண்ணும் யாருக்கு குழந்தை பிறக்கும் யாருக்கு பிறக்காதுன்னு. நீ முடிவு பண்றதில்ல, சாமி முடிவு பண்ணும். நீ சாமி ஆயிட முடியாது. எவன் பாவம் செய்றானோ அவனெல்லாம் பதிலடி கொடுங்கன்னு தான் சொல்றேன். நீங்க பதிலடி கொடுக்காதனாலதான் அவனுங்க ஆடிக்கிட்டு இருக்கிறானுங்க. நான் ஒன்று சொல்றதா மக்களே, நல்லதே நினைப்பேன். நான் எல்லாத்துக்கும், நான் யாருக்கும் கெடுதல் செய்ய மாட்டேன், நல்லதை மட்டும்தான் செய்வேன். ஆனால் நான் என்ன சொல்றேன்னா, பாவத்தை பண்றவனுங்களுக்கு ஒரு கரெக்டான பதில் கொடுத்துருங்க. சும்மா கொடுத்தீங்கன்னா அவனை அன்னைக்கு அவன் நினைச்சு பார்ப்பான், இனிமேல் எவனும் வாழ்க்கையில் இந்த மாதிரி பாவத்தை செய்யக்கூடாதுன்னு ஒவ்வொருத்தரும் நினைச்சு பார்க்குற அளவுக்கு கொண்டு போகணும். அதுதான் நான் கொண்டு போனேன், அதுதான் நான் செஞ்சேன்.
ஆனால் நான் செஞ்சது கரெக்டான முடிவுன்றது என் மனசுக்கு தெரியும். ஆனால் பாவத்தை செஞ்சவங்க யாருன்னு எனக்கும் தெரியும். அவங்கள இத்தனை வருஷத்தில் நான் ஏற்றுக்கல. இன்னும் மேலுமா நான் ஏற்றுக்க பார்ப்பறேன். அதான் நான் சொல்கிறேன்ல, என் மனசு ஒரு கண்ணாடி மாதிரி. அது உடஞ்சிடுச்சுன்னா நொறுங்கின மாதிரி. ஆனால் என்னை உடைச்சிட்டாங்க. என்னை ஃபுல்லாக மனசை உடைச்சிட்டாங்க. ஃபுல்லாக நொறுங்கிட்டேன். ஆனால் அவங்க சொன்ன மாதிரி நடக்கலை. அது வேணா சொல்கிறேன். அவங்க சொன்ன மாதிரி நடக்கலை. நடந்திருந்தா என்ன இருக்கும்? அதான் சொல்லுவாங்க, நீ நல்லதே நினைக்கிறவன்டா, நீ யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்ட, எல்லா குழந்தைங்களும் ரொம்ப பிடிக்கும் உனக்கு, எல்லா குழந்தைங்களும் ரொம்ப கொஞ்சுவ, குழந்தைங்கன்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே உனக்கு அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொல்லுவான். அவன் சொன்ன அந்த வார்த்தை, அவன் அவன் என்னை பற்றி புரிஞ்சிருக்கிறான். அவன் என்னை பற்றி புரிஞ்சிருக்கிறான். அவன் 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 என்னை பற்றி புரிஞ்சிருக்கிறான். கதிர்வேலு, உன்னை பற்றி எனக்கு தெரியுதா, நீ இன்னும் மாறலடா, அப்படியே தான்டா இருக்கிற அப்படின்னு சொல்கிறவனுங்க தான் என் நண்பர்களில் ஒருத்தர் இருக்கிறான். என் நண்பன் ரொம்ப கிளாஸ்மேட்டராக இருக்கலாம், தெரிஞ்ச பையனாக இருக்கலாம், கூட படிக்காதவங்க இருக்கலாம், பழக்கமாக இருக்கலாம். அந்த மாதிரி அவன் ஒருத்தன் இருந்தான், என் கூட படித்தவன் தான். ஆனால் அவன், நான் இன்னும் மாறல, அப்படியே தான் இருக்கிறேன், இன்னும் மாறல. நீ அன்னைக்கு சொன்ன ஒரு வார்த்தை, நான் யாருக்காவது என்னை மாற்றிக்க மாட்டேன், நான் நானாக தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னேன். ஏய் கதிரு, நீ இன்னும் மாறலடா, அப்படியே தாடா இருக்க, அன்னைக்கு என்ன சொன்னியோ அதே தாடா, அதே அதே துணி. ஆனால் எதுலேயும் நான் மேக்கப்லாம் போட மாட்டேன், எனக்கு மேக்கப்லாம் பிடிக்காது அப்படின்னு சொன்னவனு நான் தான். நான் சொல்கிறேன், இதான் கலரு, மேக்கப்பு போட்டு தான் அப்படி கொண்டு வரணும்னு எனக்கு அவசியம் இல்லை. இதுதான் நேச்சர் கலரு, இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னேன். இதுதான் என் கருப்பு, இப்படி தான் இருப்பேன். என் கலரை கருப்பு அழகு, மனிதன் முடியும் கருப்பு, அது மாதிரிதான். கருப்பா இருக்கிற கேவலமா இருக்குன்னு சொல்லக்கூடாது. கருப்பா இருக்கிறவன் கலையா இருப்பான். என்னை முன்னாடி விட்டு பின்னாடி பேசுறவங்கலாம் என் காலத்துக்கு முன்னாடி பார்த்தேன். அப்போ சின்னூண்டு பையன், நான் ஒண்டி தான் போவேன். ஒரு 4 பேர் முன்னாடி விட்டு பின்னாடி பேசுவாங்க. எங்கள் அம்மாவோட அம்மா இருப்பாங்க, எங்கள் காட்டம்மா. எங்கள் காட்டம்மா முன்னாடி கூட, என்ன என் பேரனை இப்படி பேசுகிறேன் அப்படின்னு கேட்டேன். இது என் தாத்தா முன்னாடி ஒருத்தர் சொன்னதும் போது, கருவாய யாரு கருவாய, அவன் அழகு அப்படிங்குவேன். அதே மாதிரி தான் எங்கள் அம்மாவோட அம்மா வந்து ரொம்ப பாசம் கொஞ்சம் அந்த மாதிரி வகையில். என் பேரன் அப்படின்றது அதுக்கு அந்த மாதிரி தான். மனிதனுக்கு கருப்பு அழகு. ஒரு கருப்பை யாரும் கேவலப்படுத்தி பேசக்கூடாது. கருப்பு அழகு. எவனை பார்த்தாலும் கருப்பு கேவலன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. எவன்டா சொன்னது கருப்பு கேவலன்னு? ஏண்டா நீங்கள் வெள்ளையா இருந்தா வெள்ளையா இருக்கீங்கல்ல, நான் கருப்பா இருப்பேன்டா. கருப்புன என்னோட அழகு தான் கருப்பு. இந்த அழகு போதும், இந்த கருப்பு மாநரம் கருப்பு போதும். கருப்பை பற்றி என்னது? முதல்ல எதுலன்றா வந்த? குரங்குலேருந்து வந்தோம். இப்போ எதுலடா வந்தோம்? பிரதான மனுஷ உருவம் எடுத்து வந்திருக்குது. எல்லாம் பேசுறீங்க, நான் பேச தெரியுன்னு பேசிட்டு இருக்கீங்கடா. தான் மக்களே, குரங்குலேருந்து வந்தோம். அந்த தத்துவத்தை எடுத்து பார்க்க சொல்ல, எல்லாத்துக்கும் அந்த தத்துவம் தெரியும். எதுல இருந்து வந்தன? கலரு முட்டு வேறையா இருக்கலாம், மனிதன் கலரு கருப்பு, கருப்பு நிறம். அந்ததான் கருப்பு சிங்கமா இருப்போம். சும்மா வெள்ளையா இருக்கிறேன், பளிப்பளின்னு இருக்கிறேன்னு ராஜா, அது கிடையாது ராஜா. நீ என்னெல்லாம் மேக்கப் போட்டாலும், என்னெல்லாம் மேக்கப் போட்டு இது பண்ணாலும் இந்த கலருக்கு தான் வருவேன். கடைசியாக புதைக்கும் போது கூட அதே கருப்பில் தான் இருப்பேன், தெரிஞ்சுக்க. இப்போ சொல்கிறேன் கேட்டுக்க. என் கருப்பை பற்றி கேவலப்படுத்தி பேசலான்னு நினைக்கிறவனுங்களுக்கெல்லாம் நான் பதில் அடி கொடுப்பேன். கதிரவனை பற்றி என்னடா தெரியும்? பேச்சின் திறமையுன்றதோட நான் எப்படி பேசுவேன்னு சில பேர் நடந்துக்கிற முறையில் இருக்குது ராஜா.
இந்த மாதிரி நிறைய பேர் கருப்பை பற்றி கேவலப்படுத்தி பேசுகிறானுங்க. கருவாயன் கருப்பு கருப்பு தப்பு. கருப்பை பற்றி கேவலப்படுத்தி பேசுகிற எவனா இருந்தாலும் நான் விட மாட்டேன். கொம்பனுக்கு கொம்பன் அவனெல்லாம் நான் பார்த்துட்டு தான் வந்திருக்கிறேன். நம்ம கிட்ட விளையாடணும்னா ரோசிச்சு விளையாடணும். அது ஒருத்தன் கேட்டான், என்ன தம்பி கருவாயா அப்படின்னா, அடி செருப்பால. ஏன் நீ பார்த்தியா? சரி நான் கருவாயனாவே இருந்துக்கிறேன். கருப்பு என் அழகு. நீ என்ன பெரிய நீ என்ன தகதகனே இருக்கியா? என் கருப்பை பற்றி நீ கேவலப்படுத்தி பேசுன உன்னை அந்த இடத்துலையே அடிச்சு விடுவேன். போயிரு, மரியாதையே போயிரு, கிளம்பிரு அப்படின்னு. எவனா பார்த்தாலும் கருப்பை பற்றி கேவலப்படுத்தி பேசுகிறான். நம்ம கருப்பு நிறமே கொஞ்சம் மூஞ்சி வெள்ளையா இருக்கலாம், முடி கருப்பு தானே. உன் முடி கருப்பாக தானே இருந்துச்சு, அதே ஏன்டா அப்படி முட்டு இருந்தது? எல்லாம் பேசுறீங்கல்ல, நான் எல்லாம் பேசுறீங்கல்ல, அதை மட்டும் ஏன்டா பேச மாட்டேங்கிறீங்க? பேச முடியாதுடா உங்களால். நான் மக்களை நல்லதை செஞ்சு செஞ்சு பழக்கப்பட்டவன் நம்ம. பல பேர் பல இடத்துல பல கொஸ்டின் போடுவானுங்க. பல பேருன்னா ஒரு 5 பேர் இருப்பானுங்க. அந்த கூட்டத்தை போட்டா டேய் வந்துட்டான்டா அப்படின்னு போட்டு ரெடி ஆயிட்டானுங்க. எனக்கு பவுலிங் போடுறதுக்கு பார்த்துட்டானுங்க. நான் போய் ஒரு டிக்கெட்டில் உக்காந்தேன். அப்புறம் தம்பி எதிர அப்படின்னு உங்கள் அப்பா நல்லா சம்பாதிக்கிறாரு. சரி, உங்கள் அப்பா வேற நிலம் வாங்கிட்டாரு, எல்லாம் கொஞ்சம் வீடு கட்டி கொடுத்துட்டாரு. சரி சரி, நீ என்ன வர்ற சொல்கிறா அப்படின்னு. நோமலே நோ கும்பிட்ற நீ பார்த்த டே நோ கும்பிட்ற. சரி, நான் ஒன்று கேள்வி கேட்கணும். நீ என்ன வேலை செய்கிற? சும்மா இருக்கிற, என்ன இது பண்ணியிருக்கிற சொல்ற. நானாச்சும் வேலை செய்கிறேன், நீ என்னடா செய்கிற? அடுத்தவங்க குடும்பத்தில் என்ன நடக்குது, அடுத்தவங்க குடும்பத்தை எப்படி பிரிக்கலாம், அடுத்தவங்க குடும்பத்தை எப்படி குடிச்சோர் பண்ணலாம், அடுத்தவங்க குடும்பத்தை எப்படி நாசம் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறவன் நீ எல்லாம் அதை பேசக்கூடாது. எங்கள் அப்பா அம்மா பற்றி எனக்கு தெரியும். நீ கொஞ்சம் அடக்கி வசிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? ஏண்டா வாய்க்கு என்ன வேணாலும் சொன்னாலும் என்ன வேணாலும் வடை சுடுவிய நீ அப்படின்னா. ராஜா, நீ விளையாடுறது கதிரோட இதில் விளையாடிட்டு இருக்கிற, பார்த்து விளையாட. எங்கேயோ ஆட்டம் ஸ்லிப் ஆயிரப்போத அப்படின்னு. என்ன கதிர இப்படியெல்லாம் பேசுற? ஏய், எங்கள் அப்பா நிலம் வாங்கி கொடுத்தாரு, வீடு கட்டி கொடுத்தாரு, அது எங்கள் அப்பா எங்களுக்கு செஞ்சுருக்காரு. சரியா? எல்லாத்துக்கும் என்ன செய்வாரோ அதை சரிசமமாக செஞ்சு கொடுத்துருக்காரு. நீ என்னடா கேள்வி கேட்குற? நீ கேள்வி கேட்குறதே தப்பு. நான் கேள்வி கேட்டவனே விட மாட்டேன். நீ வேற எடக்கு முடா கேட்டுவிட்ட, உன்னை உரிச்சு எடுத்துக்கணும். உங்கள் அப்பனை கூப்பிடு, உங்கள் அப்பங்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். எங்கள் அப்பாவை பற்றி கேட்டேல, உங்கள் அப்பனை கூப்பிட்றான், நான் உங்கள் அப்பங்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். வாய் பேசுவீங்களா? அவங்க அப்பா வந்தார். இல்லை உங்கள் பையன் இப்படி கேட்குறாரு, எங்கள் அப்பா நிலம் வாங்கினாரு, அது பண்ணாரு, அது செஞ்சார், நோ கும்பிட்றேன்னு என்னங்கிறாரு. உன் பையன் சொல்கிறது நியாயமா? நீங்களே கேளுங்க. அவர் 2 செவடியை பார்த்து திருப்பி விட்டார். ஏண்டா மாணி வீட்டு பையனை போய் இப்படி பார்த்துட்டு கேட்கலாமா நீ? நியாயமானு செவனி பார்த்து திருப்பி விட்டார். விடு தம்பி, எது பேச பண்ணுறது பாப்பா, நாய் அப்படி தான் தம்பி அப்படின்னாரு. இல்லைண்ணா கரெக்டாக பேச சொல்ல, செவனியெல்லாம் திரும்பி போயிடும். யார்கிட்ட எப்படி பேசணும்னு சொல்லி கொடுங்க. என்கிட்டலாம் இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தா கைகள். அப்புறம் சொன்னார், டேய் ஒழுங்கு மரியாதை இருந்துக்க, அந்த பையன்ட்டெல்லாம் போய் இப்படியெல்லாம் கேட்டுட்டு இருந்து ஏன்டா மானக்கேடு வாங்குறீங்க, ஏன்டா அவங்களாம் கம்முடுக்க மாட்டீங்களா, தேவையில்லாத பிரச்சனை போய் இழுத்து விட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னு அவர் சொன்னார். சொல்லும்போது சரி தம்பி உடுக்குது, இந்த டைம் உடுக்குது, அதான் உங்களுக்காக ஓடுறேன், அடுத்ததில் அப்படிலாம் பேசிட்டு இருக்கேன் பார்த்து. சரி வரண்ணா தம்பி டீ குடிச்சிட்டு போ அப்படின்னாரு. சரி அவர் மாதத்துக்காக ஒரு டீ குடிச்சிட்டு போனேன். குடித்தேன். சரி ஏதோ பெருசாக நினச்சிக்கிறேன் அப்படின்னாரு. சரி நான் நினைக்கலான்னு கொடுங்க அப்படின்னு. சார் சரி, அந்த பையனை பார்த்து இருந்துடா, அந்த பையன் பார்த்தியா அமைதியாக சைலண்டாக போயிட்டான் அப்படின்னா. அதான் மக்களே, நல்லதே செய்வோம் நல்லதே பண்ணுவோம், தப்பாக பேசுகிறவங்கள விட மாட்டேன். அது வேணா சரி பாருங்கள்.